ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் கண்ணன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோட தான் வந்திருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்? இசை வெளியீட்டு விழாவை தனுஷ் புறக்கணித்தது ஏன்? நடிகர் தனுஷ் தயாரித்து இயக்கியுள்ள படம் தாங்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த படத்துல தனுஷோட அக்கா மகன் பவிஷ் ஹீரோவா அறிமுகம் ஆகிறாரு. ஹீரோயினாக பாத்தீங்கன்னா விஸ்வாசம் படத்தில் அஜித்தோட மகளா நடித்த அனிகா சுரேந்தரன் தான் நடிச்சிருக்காங்க. அவர்களுடன் பிரியா பிரகாஷ் வாரியர், மேத்யூ தாமஸ், வெங்கட் மேனன், ராபியா காதுன், ரம்யா ரங்கநாதன், சித்தார்த் சங்கர், சரத்குமார், சரண்யா, பொன்வண்ணன், ஆடுகளம் நரேன், உதய் மகேஷ், ஸ்ரீதேவி உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்றாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர 21ஆம் தேதி வெளியாக இருக்குதுன்னு சொல்லி படக்குழு சொல்லியிருக்கு. இந்த படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி சென்னையில் நடந்தது. இதில் படக்குழுவினர்களுடன் சிறப்பு விருந்தினராக எஸ்.ஜே. சூர்யா, அருண் விஜய், இயக்குனர் செல்வராகவன், கஸ்தூரி ராஜா, விக்னேஷ் ராஜா, ராஜ்குமார் பெரியசாமி, தமிழரசன் பச்சமுத்து, தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் உள்ளிட்ட பல பேர் பார்த்தீங்கன்னா கலந்து கொண்டாங்க. ஆனால் இந்த படத்தோட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் நடிகர் தனுஷ் பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ளவே இல்லை. இது குறித்து விசாரித்த போது இது தனது குடும்ப விழாவாக மாறிடக்கூடாது என்பதற்காகவும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் ஒட்டுமொத்த மீடியாக்களும் கவனம் என் மீது தான் திரும்பிவிடும் என்பதற்காகவும் இந்த விழாவை அவர் பார்த்தீங்கன்னா சுத்தமா தவிர்த்துட்டாரு. அதோடு தனது சகோதரி மகன் பவிஷ் ஹீரோவாக அறிமுகமாவதால் அதற்காகத்தான் அவர் ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு வந்துள்ளார் என்ற சர்ச்சையும் தொடங்கிறோம். அதனால தான் நிகழ்ச்சிக்கு வரதை தவிர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்காரு. சமீபத்தில் பவிஷ் உள்ளிட்ட நடிகர்கள் நடிகைகளை பேட்டி எடுத்த போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பவிஷிடம் தனுஷ் உங்கள் மாமா என்பதால் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு பவிஷ் சொன்னது, நிச்சயமா இல்லை. அவரிடம் நான் உதவி இயக்குனராக 3 வருஷம் பணியாற்றியிருக்கேன். அந்த அனுபவத்தின் காரணத்தினால இந்த கேரக்டருக்கு நான் சரியாக இருப்பேன் என தனுஷ் நினைத்தாலும் என்னை இதில் நடிக்க வைத்தார். அதோடு தனுஷின் நான் என் குருநாதராக மட்டுமே பார்க்கிறேன், உறவினராக பார்க்கவில்லை. எனவே எங்கள் உறவு முறையை குறித்து எந்த ஒரு கேள்வியும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே கைஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.